ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இவ்வளவுதானா? ஒரு தந்தை கிட்ட ஒரு மகன் தனக்கு ஏதேனும் துன்பமோ பிரச்சனையோ மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா, உன் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு ஆறுதலை சொல்லி அனுப்புவார். அந்த மகனும் தன்னோட மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அவனுக்கும் சில நாட்களுக்கு பிறகு அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலேயே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தைக்கிட்ட சிரித்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தைக்கிட்ட கேட்டான், ஏன்பா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்குற? எனக்கும் அந்த பிரச்சனை கொஞ்ச நாளில் சுலபமாக முடிஞ்சு போயிடுது, எப்படிப்பா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான். அதற்கு அந்த தந்தை சிரித்து கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனைனா கண் கலங்குவ. நீ கலங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்ற உனக்கு தெரியாமலேயே இருக்கும். நான் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டதும் உன்னோட மனசு இது ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிஞ்சே போயிடும். இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை முன்னாடி வந்து நின்னாலும் அதற்கு தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர மற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன். சின்ன வயசில் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னை பயமுறுத்த மட்டும்தான்ப்பா ஆள் இருந்தாங்க, தவிர தைரியம் சொல்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருந்தாங்க. அதனால தான் நான் எப்பவும் உங்ககிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னார் அப்பா. மகன் அப்போ தான் தன்னோட அப்பாவோட புத்திசாலித்தனத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டான். அவன் இப்போ தைரியசாலியாக மட்டுமே இல்லாமல் தன்னம்பிக்கை உள்ள மிகப்பெரிய ஆளாகவும் மாறினான். நாம் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நம்ம நினச்சா நாம் அங்கேயே நின்று போயிடுவோம். ஆனால் இவ்வளவுதானா அப்படின்னு நினச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். பயத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போராட்டம் தான் இந்த இவ்வளவுதானா அப்படின்ற வார்த்தை. பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. எதையுமே பெருசுபடுத்தி பார்க்காம இதையும் கடந்து போவோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டு காலில் மிதிச்சிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருப்போம். வெற்றியும் நமதாகவே இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.